எங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பால் நாங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை மருந்துகளை நிறுத்த வேண்டும். நீங்க மருந்தை நிறுத்தினா போதும் 90% நோய் குறைஞ்சிடும். அப்படித்தான் எங்களுடைய நோயாளிகளுக்கு பூரா நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். முதலில் மருந்தை நிறுத்த வேண்டும். மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே வைத்தியம் செய்வது முடியவே முடியாது. குப்பையை கொட்டிக்கிட்டே இந்த உடலை சுத்தப்படுத்த முடியாது. குப்பையை கொட்டுவதை முதலில் நிறுத்த வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உடலிலேயே நம்முடைய உடல்லையே நோய் எதிர்ப்பு சக்தி என்னங்க இருக்கு? நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இப்ப எத்தனையோ நிகழ்வுகள்ல எத்தனையோ ஒரு அந்த கிளைமேட் மாற்றங்கள்ல காலரா பரவுது, நோய் பரவுதுலாம் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஊர்ல 10 லட்சம் பேர் மக்கள் வாழக்கூடிய அந்த ஊர்ல காலரா பரவிருச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க. அங்க ஒரு 8 பேர் இல்ல ஒரு 10 பேர் செத்துருப்பாங்க. 10 லட்சம் பேர் வாழக்கூடிய அந்த மக்கள் பகுதியில் ஒரு 10 பேர் செத்துருப்பாங்க. காலரா பரவிருச்சான். காலரா பரவி இருந்தா ஒரு 10 லட்சம் பேர்ல ஒரு 8 லட்சம் பேரா செத்துருக்கணும் இல்லையா? ஆனா வெறும் 8 பேர் 10 பேர் மட்டும் செத்துருக்காங்க. என்ன சார் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டா, மற்றவங்களுக்கு எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருந்துச்சு, அதனால உயிர் பழச்சுக்கிட்டாங்க. நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்துல. அப்படின்னா ஒரு மனிதன் எந்த நோயும் தாக்காம வாழணும் அப்படின்னா அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கணும். அதுதான் அடிப்படை. அப்ப ஒரு நோயாளி ஒரு மருத்துவத்தை வர்றாரு, அவருக்கு சிகிச்சைங்கிற பேர்ல என்னென்னமோ செய்யறாங்க. மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்பை நீக்கிறாங்க. மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்பை நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. ஆனா சர்வ சாதாரணமா நீக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்ப்பப்பையில ஆரம்பி மனிதனுடைய கருவறையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு உறுப்பா இப்ப கழட்டிக்கிட்டு இருக்காங்க. பித்தப்பையை எடுத்துடுறாங்க, குடல்ல பெரும்பகுதியை வெட்டி எடுத்துடுறாங்க. என்ன கொடுமை இது! இது என்ன கூத்து! ஒரு மனித உடம்புல ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் கூட நோயை நீக்குவதற்கு திராணி இல்லைன்னா அந்த உறுப்பை வெட்டி எடுத்துறாங்க. இதை மருத்துவம் நம்ம நம்பிக்கிறோம், இதை மருத்துவம் நம்ம ஏத்துக்கிறோம். நம்முடைய கேடுகளுக்கெல்லாம் காரணம் பாருங்க. அவன் ஒரு மனிதனுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தணும். எந்த நோய் வேண்டாலும் இருக்கட்டுங்க. ஒரு மருத்துவன்ட்ட போயாச்சு, மருத்துவம் பண்றான். அந்த மருத்துவ முறை அந்த நோயாளியோடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தணும், அவர் செய்யக்கூடிய சிகிச்சை முறை. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கூடிய ஒவ்வொரு ரசாயன மருந்துகள் என்ன செய்யுது தெரியுங்களா? அவங்க சொல்றாங்க நமக்கு சைடு எஃபெக்ட்ங்கிறது இருக்கத்தானே செய்யணும். சைடு எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கல்லீரலையும் நம்முடைய சிறுநீரகத்தையும் கிட்னியையும் கெடுக்கும், அழிக்கும். ஒரு மனிதனுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய கல்லீரல் பலமா இருக்கணும். எப்படி ஏன் கல்லீரல் பலமா இருக்கணும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகி அந்த ஜீரணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேரு குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ இந்த உடம்புல சேமிச்சு வைக்கக்கூடிய வேலையை கல்லீரல் செய்யுது. எப்பப்ப இந்த உடம்புக்கு எவ்வளவு குளுக்கோஸ் தேவையோ அவ்வளவு குளுக்கோஸை தேவைக்கு தகுந்தாற் போல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை இந்த கல்லீரல் செய்யுது. அந்த கல்லீரல் இயங்குவதற்கு மூலாதார சக்தியை கிட்னியிலிருந்து கிடைக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீரின்றி அமையாது உலகு. இந்த உடம்புல நீர் சக்தி இல்லாம எந்த ஒரு உறுப்பும் பலமடையாது, உயிர் பெறாது, இயங்காது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீர் சக்தியையும் உயிர் சக்தியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை நமது கிட்னி செஞ்சுட்டு. அப்ப நம்முடைய உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ்ங்கிற எரிபொருள், அந்த சக்தியை உடம்புல சேமிச்சு வச்சு எப்பையெல்லாம் இந்த உடம்புக்கு தேவையோ அது கொடுக்கக்கூடிய வேலையை சீரா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை கல்லீரல் செஞ்சுட்டு. நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மருந்துகள் நம் உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம்
நச்சுத்தன்மை இல்லாம ஆக்கக்கூடிய வேலையை செய்யுது இந்த கல்லீரல். மனிதனுடைய மூளை சீரா இயங்குவதற்கு, தீர்க்கமா சிந்திப்பதற்கு வேண்டிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கல்லீரல். கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றலையும் தீர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியது இந்த கல்லீரல். இந்த கல்லீரலை நாம மருந்து வைத்தியம்ங்கிற பேர்ல மருந்துகளை உள்ள போட்டு இந்த கல்லீரலுக்கு துணையா இருக்கக்கூடிய மண்ணீரலையும் சேர்த்து கெடுத்துறோம். அதாவது வயிறு, மண்ணே, கல்லீரல், இந்த ரெண்டுமே இந்த ரசாயன மருந்தினால, அந்த நச்சுத்தன்மையினால கெட்டு 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 இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை படிப்படியா 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 குறைஞ்சு படிப்படியா குறைஞ்சு இந்த நம்முடைய கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தியுமே தீர்ந்து போய் அழிஞ்சு போய் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர். இதுக்கெல்லாம் இந்த ரசாயன மருந்துகள். இந்த ரசாயன மருந்துகள் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அழிக்கக்கூடிய வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வைத்திய முறை அது சரியான வைத்திய முறையாக இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தணும். நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மருந்து இல்லா என்ற அக்குபஞ்சர் சிகிச்சை முறை மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய வேலையை மட்டும் செய்யும். எங்க மருத்துவத்துடைய சிகிச்சை முறை நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு நோயாளி தனக்கிட்ட வந்து தனக்கு என்ன நோய் சொல்றதுக்கு முன்னாடியே வைத்தியம் முடிஞ்சிடும். அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியோட நிலைகள் எந்த நிலையில் இருக்குங்கிறதா நாடி பரிசோதனை ஒரு நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடும். அரை நிமிஷத்துல சிகிச்சை. எந்த பகுதியில் அந்த தொட்டா அந்த பலகீனங்கள் மாறும்ங்கிறதா அக்குபஞ்சரோட அடிப்படை படிப்பு. நோயாளி தனக்கு இருக்கக்கூடிய நோய்களை பூரா லிஸ்ட் போட்டு வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் சிகிச்சையும் கொடுக்க மாட்டோம். இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியின் பலம் எந்த அளவு இருக்கின்றது, எந்த அளவிற்கு பலகீனம் இருக்கின்றது, அந்த பலகீனத்துக்கான காரணம் என்ன, ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கப்படும் நாடி பரிசோதனை மூலமாக. சிகிச்சை என்பது அரை நிமிஷம். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் நோய்களாக இருந்தாலும் நிச்சயமா தீரும் என்பது உண்மை. இது நாங்கள் படித்து இந்த மருத்துவத்தை இவ்வளவு பெரிய அதிசயமாக இருக்கின்றது என்பதை எங்கள் கண்கூடாக இந்த 10 ஆண்டு காலமாக பல நோயாளிகளை, எங்களிடம் வரக்கூடிய நோயாளிகள் 100% சர்க்கரை வியாதி நோயாளிகள். அதில் மிக வேதனையான ஒரு விஷயம் என்னவென்றால், சாதாரணமாக ஒரு சிகிச்சைக்கு சென்ற நபர்கள் இரத்த பரிசோதனை என்ற பெயரில் அவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக மாற்றப்பட்ட கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம எல்லாருமே ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு பார்த்து நமக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு செய்யறோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் உடலில் தேவைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அது நோய்கள் இல்ல, உடலில் ஏற்பட்டக்கூடிய நோய்களுக்கு தகுந்தவாறு நோய்களை களையக்கூடிய தன்மைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் அதை பார்த்துட்டு நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு குறிப்பாக சொல்றோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணிக்கப்பட்டு குளுக்கோஸ் என்ற பொருளாக மாறுது. அந்த குளுக்கோஸ் தரமான குளுக்கோஸா இருக்கும் பட்சத்தில் அந்த குளுக்கோஸை ஜீரணிக்கிறதுக்கு தேவையான இன்சுலின் சுரக்கும். அந்த குளுக்கோஸுடைய தரம் குறையும் பொழுது, ஜீரண மண்டலத்துடைய பலகீனத்தினால, அந்த ஜீரண குறைவுனால, அந்த ஜீரணத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸின் தரம் குறையும் பொழுது, எந்த அளவுக்கு தரமான குளுக்கோஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான இன்சுலின் மட்டும் சுரக்கும். தரம் குறைந்த குளுக்கோஸை உடம்பே வெளியேற்றிடும். அதனாலதான் சர்க்கரை வியாதி வந்த உடனே அதிகப்படியான சிறுநீர் வெளியேறுது. அதிகப்படியாக சிறுநீர் வெளியேறுதுன்னா அந்த கழிவு சர்க்கரை உடம்புல இருந்து வெளியேறுதுன்னு அர்த்தம். மருத்துவங்கிற பேர்ல, நவீன மருத்துவங்கிற பரிசோதனை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அந்த கழிவை வெளியேற்ற விடாம உள்ளுக்குள்ளேயே செயற்கை மருந்தை கொடுத்து உள்ளே நிறுத்தக்கூடிய வேலை செய்யறாங்க. இந்த மருத்துவத்தில், எங்களுடைய இயற்கை மருத்துவத்தில் என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த கழிவு சர்க்கரை ஏற்படுவதற்கு எது மூல காரணம்? ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு பலகீனப்பட்டு போய்விட்டது? அதை கண்டறிந்து அதற்கு தேவையான அந்த சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த உறுப்பு உயிர் பெற்று செயல்பட தொடங்க ஆரம்பிக்கின்றது. செயல்பட தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது ஜீரண மண்டலம் முழுவதும் முழு பலத்துடன் செயல்பட ஆரம்பித்தவுடன் அந்த உடம்பில் கழிவு சர்க்கரை என்பது குறைந்து விடுது. நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் எல்லாருமே ரத்தத்தை பரிசோதனை பண்ணிக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ரத்தத்தை பரிசோதனை பார்த்து நாம் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த ரத்தத்தில் அதிகமாக கலந்திருக்க கூடியது கழிவு சர்க்கரையா இந்த உடம்புக்கு தேவையான நல்ல சர்க்கரையா தெரியாது நமக்கு. அது உடம்பே முடிவு பண்ணும். இந்த உடம்புல பாதிப்பு ஏற்படும் பொழுது நான் அப்பதே சொன்னேன், அந்த கல்லீரலை சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் உடலுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இந்த உடல்ல ஒரு பலகீனம் ஏற்பட்டுச்சுன்னா ஏற்கனவே டெபாசிட்டா சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் ரத்தத்துல கலந்து அதை சரி செய்யறதுக்கான வேலை உடம்புல நடந்துகிட்டே இருக்கு. இது உடம்புல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு உடம்புடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. அப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு உடம்புல சுகம் இருக்குதா சுகம் இல்லையா, கஷ்டம் இருக்குதா கஷ்டம் இல்லையா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணிக்க முடியுதா இல்லையா, படுத்தா தூக்கம் வருதா இல்லையா, தூங்கி எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பா இருக்குமா இல்லையா, இதுதான் நாம் ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கான அளவுகோல். நம்முடைய அளவுகள் இப்ப எப்படின்னா, ஒரு பிளட் டெஸ்ட் பாத்துறோம், நமக்கு சக்கரை வியாதி இப்ப இல்ல 150 தான் இருக்கு குறைஞ்சிருச்சு. பிரஷர் கட்டி பாக்குறோம், பிரஷர் 90 110 தான் இருக்குது, அப்ப நமக்கு ஒன்னும் நோய் இல்லை, இப்படி முடிவு பண்றோம். ஆனா எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் அளவுகோல், நாம் பார்க்க வேண்டிய அளவுகோல் நமக்கு ஜீரணம் சரியாக நடைபெறுகின்றதா, பசி எடுக்கின்றதா, நாம் சாப்பிட்ட உணவு சிரமம் இல்லாது ஜீரணமாகின்றதா, படுத்தா தூக்கம் வருதா, ஆழ்ந்த தூக்கம் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம். படுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னா அந்த மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறார்னு அர்த்தம். தூங்கி எழும் பொழுது உடம்புல சுறுசுறுப்பு இருக்குதான்னு பார்க்கணும். அந்த உடம்புல சுறுசுறுப்பு இல்லைன்னா அன்றைக்கு முதல் நாள் நான் உண்ட உணவு முறை தவறு. நாம் தூங்கி எழும் பொழுது உடம்பில் அசதி சோர்வு இருக்குதுன்னா அன்னைக்கு முதல் நாள் நாம் உண்டுகின்ற உணவு நான் உணவு எடுத்த முறை தவறுங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய வயிறு மட்டும் கவனிங்க. இயற்கை மருத்துவம் சார்ந்த அனைத்து மருத்துவ முறைகள் என்னமே சொல்ல தெரியுங்களா? நம்முடைய நோய் வந்த சிகிச்சைக்கு பட்டினி சிறந்த மருத்துவம் சொல்லுது, சும்மா இருத்தலை சுகம்னு சொல்லுது. ஆனா நாம யாரும் அதை கடைபிடிக்கிறோமா? ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் கடைபிடிக்கிறோம் தெரியுங்களா? எந்த நோய் சொல்லு பார்ப்போம் யாராவது. அந்த ஒரு நோய் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம், உண்ண மாட்டோம், பேசாம படுத்தே கிடப்போம். கோபமாகிறது நோய் இல்ல. அம்மா வந்துச்சுன்னா என்ன செய்வோங்க? நம்ம வீட்டில் நமக்கு யாருக்காவது அம்மா வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? முதல்ல உணவு உண்ணுதான் நிறுத்திடுவோம், பேசாம கம்ப்ளீட் ரெஸ்ட். அவர் பக்கத்துல பழங்களை வாங்கி வச்சிருவான். அவருக்கு தேவை ஏற்பட்டா சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா சாப்பிடறதுக்கு வச்சிரும், அவ்வளவுதான். உடம்பெல்லாம் முத்து முத்தா போட்டுனுக்கும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கனை தொடக்கூட முடியாத அளவுக்கு முத்து முத்தா போட்டுரும். 7 நாள் எப்படிங்க இறங்குது? எந்த மருந்து செய்யல, எந்த மாயமும் செய்யல, ஒண்ணுமே செய்யல, அதுவா இறங்குதை எப்படி? நாம யாரும் யோசிச்சு பார்க்கிறோமா? இயற்கை மருத்துவம் சொல்லுது நோய்ங்கிறது பல இல்ல, நோய்ங்கிறது ஒண்ணுதான். நோய் வெளிப்படக்கூடிய விதத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருக்கும் ஒரு நோய் பேர் வைக்கிறோம், அதான் நம்முடைய தவறு. நோய் வெளிப்படக்கூடிய விதம், நோய் வெளிப்படக்கூடிய இடத்தை வச்சு நோய்க்கு வேற வேற பேர் வைக்கிறோம். தோள்கள் வெளியே வந்து அதுக்கு தோல் நோய் பேர் வச்சுக்கிறோம். கண்கள் வழியா வெளியே வந்தா அது கண் நோய்னு சொல்றோம். தலை வலியோட வெளியே வந்துச்சுன்னா அது தலைவலின்னு சொல்றோம். ஒவ்வொரு மூட்டுகளையும் வீங்கிக்கிட்டு வலி ஏற்படுதுன்னா மூட்டு வலின்னு சொல்றோம். தனித்தனியா பேர் வைக்கிறோம். அப்படி இல்ல, நோய் என்பது ஒண்ணு, அது வெளியேறும் விதம் வித்தியாசம்.
அப்ப அந்த நோய் வாய்ப்படும் பொழுது நாம் இருக்க வேண்டிய முறை